children, good morning. Unit number 3, periodic classification of elements. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் செகண்ட் பார்ட் ஆஃப் த லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன பார்த்தோம்னா periodic trends in properties. So I explained the periodicity. Hope you remember. Repetition of a properties at regular intervals is periodicity. So the periodicity is observed in electronic configuration. So that reflects in the properties also. For 5 properties I mentioned. என்னென்ன properties? First one atomic radius. Second is ionic radius. இந்த ரெண்டும் நம்ம previous videosல discuss பண்ணினோம். So இது ரெண்டுமே radius. Third நம்ம எடுத்துக்க போறது ionization energy. So நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே so to say இந்த லெசன்ல இருக்க எல்லா விஷயங்களுமே ரிப்பீட்டடா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்க அடுத்த லெசன்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்க எல்லா லெசன்லயும் ஆல்மோஸ்ட் இத நம்ம இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதனால இது ரொம்ப சிம்பிள், புரிஞ்சிட்டு படிங்க. Third is ionization energy. ஷார்ட்டா இது வந்து IE சொல்வோம். எனர்ஜி அப்படிங்கிறது வந்து we can give in the form of heat. Heat படி கொடுத்தோம்னா in terms of heat கொடுத்தோம்னா thermodynamics படிச்சிருப்பீங்க. என்னன்னு சொல்லி thermodynamicsல enthalpy அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்றோம். Sometimes நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த எனர்ஜியை in the form of potential எலக்ட்ரிசிட்டியா கொடுக்கலாம். அப்போ அந்த எனர்ஜியை வந்து என்ன சொல்லுவோம்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இந்த மூணு வார்த்தையை நம்ம புக்ல 11th 12th ரெண்டுலையுமே வரும். அயனைசேஷன் எனர்ஜின்னு சில இடங்கள்ல they use. Sometimes they use the term ionization enthalpy as well as ionization potential. All are same. So it refers energy. என்ன எனர்ஜிஸ் ஆர் இது பார்த்தோம்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். quite often நிறைய லெசன்ல வந்துட்டே இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. நான் நேற்று வந்து இந்த அயனிக் ரேடியஸ் பற்றி படிக்கும் பொழுது கேட்டயான் ஃபார்மேஷன் பற்றி சொன்னேன். Say for example I have sodium whose atomic number is 11. That means 11 protons are present in the nucleus. 11 electrons எங்க இருக்கு? first shellல 2, second shellல 8, third shellல 1. இத 1s2 2s2 2p6 3s1 எழுதலாம். நான் என்ன பண்ணலாம்னா I can remove this electron. எதுக்காக சார் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்? Stability. So every living being is looking for stability. So அது போல இந்த சோடியம் ஆட்டமோ ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸ்டெபிலிட்டியின் போது அதுக்கு எது ரெஃபரன்ஸ்? எல்லா எலிமெண்ட்ஸுமே பீரியாடிக் டேபிள்ல 18th குரூப்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் குரூப் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, radon. So அதுக்கு பேரு என்ன கேள்விப்பட்டோம் நம்ம? நோபல் கேஸ் ஆர் இன்னர் கேஸ். So they are quite stable. ஸ்டேபிள்னா will not undergo any reaction. Stable ஆ இருக்கும். ஏன் ஸ்டேபிள்னு சொன்னோம்? They have completely filled subshells. Last shell except helium, all other inner gas elements possess 8 electronic arrangement. Octet. The octet நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம். So இந்த 8 அரேஞ்ச்மென்ட்றது S2p6 னு இருக்கும். Completely filled. அப்போ அது quite stable. அது எலக்ட்ரானை லூஸ் பண்றதுக்கோ கெயின் பண்றதுக்கோ அது நடக்கவே நடக்காது. All other elements have 1 or more electrons apart from 8. 8க்கு அப்புறம் 1 or 2. இன்னொரு பார்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த 8 விட ஒரு 1 or 2 லெஸ்ஸா இருக்கும். So இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். So sodium has 1 electron apart from the octet structure. அப்ப என்ன பண்ணனும்? ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா sodium will lose this electron. எலக்ட்ரானை லூஸ் பண்ணா சார், எலக்ட்ரானை லூஸ் பண்ணா ஸ்டேபிள் அரேஞ்ச்மெண்ட் நியான் அப்படிங்கிற எலிமெண்ட் மாதிரி ஆயிடும். So it is ready to lose this electron. லூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் 11, நெகட்டிவ் 11, so நியூட்ரல். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதே 11 பட் நெகட்டிவ் 10 அப்படிங்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. So this becomes Na+, கேட்டகானா சேஞ்ச் ஆகும். One electron is removed.
இந்த ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் தான் இங்க நம்ம அயனைசேஷன் எனர்ஜியில ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா திஸ் இஸ் ஸ்டேபிள், நோ டவுட். பட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? we have to give energy. ஏன்? see நியூக்ளியஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெல்ல we have 2 electrons, செகண்ட் ஷெல்ல 8 electrons. ஸோ இதுல 2, இதுல 8. இந்த லாஸ்ட்ல 1 electron is there. Electrons are experiencing electrostatic force of attraction with nucleus. Nucleus ku enna positive charge, electron ku enna charge negative. Naturally, in the positively charged nucleus attracts the electrons. First shell irukkiradhu much attractive, second shell konjam less, third shell innum koraivu. Anyhow, all electrons experience nuclear attraction, electrostatic force of attraction. So if I want to remove this electron, after overcoming the force of attraction, in the electron remove பண்ண என்ன பண்ணோம்? We have to give energy. Energy கொடுக்காம எப்படி வரும்? electron வா அப்படினா வந்துருமா? வரா. So to remove this electron, we have to give some amount of energy. அந்த energy தான் ionization energy. So ionization energy எப்படி define பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா, it is the minimum amount of energy. இந்த definition கேட்பாங்க, நல்லா படிக்கணும். மெமரைஸ் பண்ணாலும் சரி, புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க. it is a minimum amount of energy required to remove most loosely bound electron. So அப்படின்னா சார், see electrons are bound, attracted by the nucleus. First shell electron much attracted, second little less, third shell எப்படி இருக்கும்? தூரம், the outermost. So இந்த attractive force வந்து மினிமமா இருக்கும். அதனால தான் இதை என்ன சொல்றோம் நம்ம? most loosely bound electron. I cannot remove the electron in the inner shell. Last shell இருக்கிறது தான் most loosely bound electron in the valence shell. So this is valence shell. Last shell is valence shell. In the valence shell of a neutral atom. Neutral atomல பண்ணோம். Neutral atom. அந்த atom எப்படி இருக்கும்னு சொல்லணும்? Neutral atom in its gaseous state. எப்பவுமே சாலிட் ஸ்டேட்ல இந்த ஒர்க் எல்லாம் பண்றது ஈஸி கிடையாது. அதனால என்ன பண்ணுவோம்னா, அதை ஹீட் பண்ணி கேஷியஸ் ஸ்டேட் கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம் இந்த கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். கிரவுண்ட் ஸ்டேட்னா அது வேற எதுவும் இல்லாமல் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஐசோலேட்டட் ஸ்டேட்ல இதெல்லாம் சேர்த்து சொல்லப்படுறோம். ஸோ என்ன சொல்றோம்? எனர்ஜி required to remove most loosely bound electron in the valence shell of a neutral gaseous isolated atom. Neutral right sir, gaseous right sir, valence shell okay, loosely bound electron very good. அது என்ன சார்? isolated அப்படின்னு சொன்னா சோடியம் என்னவா இருக்கணும்னா, சோடியம் தனியா இருக்கும். இப்போ சோடியம் குளோரைடுல சோடியம் இருக்கு, இது கம்பைன்ட் ஸ்டேட். இப்படி இல்லை. The element should be in the isolated state. என்ன ஸ்டேட்ல இருக்கணும்? gaseous ஸ்டேட்ல. கிரவுண்ட் ஸ்டேட்னா வேற எந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஒன்று இருக்கு, எனர்ஜி அதிகமா இருக்கு, அப்படி இல்லை, நார்மலா இருக்கும். ஸோ இந்த எலிமெண்ட் நார்மலா இருக்கணும், gaseous ஸ்டேட்ல இருக்கணும், ஐசோலேட்டடா இருக்கணும். அந்த சமயத்துல அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்குரிய எனர்ஜி. இதெல்லாம் சார் தான் டெஃபினேஷன் புக்ல கொடுத்துருக்காங்க, அப்படியே படிங்க. So now let me repeat, it is the minimum amount of energy required to remove most loosely bound electron in the valence shell of a isolated neutral gaseous atom in its ground state. So இதான் எனர்ஜி. உங்களுக்கு நல்லா புரியும், படிச்சு பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, எனர்ஜி required to remove the outermost electron. அவ்வளோதான் சிம்பிள். இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ எனர்ஜின் போது என்ன யூனிட் சொல்லுவோம் நம்ம? ரேடியஸ் சொல்லும் போது நேனோமீட்டர், ஆங்ஸ்ட்ராங் யூனிட், பிகோமீட்டர் எல்லாம் யூஸ் பண்ணிடுவோம் போன வீடியோஸ்ல. ஸோ இட் இஸ் எனர்ஜி. எனர்ஜி எப்படி சொல்லலாம் நம்ம எஸ்ஐ யூனிட்ல கிலோ ஜூல் பெர் மோல். ஸோ இந்த டேர்ம் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் யூனிட்ல நடத்தினேன்.
சோடியத்தில் ஒரு ஆட்டம் மட்டும் செப்பரேட் பண்ண முடியுமா? இம்பாசிபிள். பட் we can have 1 mole of sodium. சோடியம்னுடைய 1 mole என்ன? அதனுடைய அட்டாமிக் weight 23 gram. So 23 gram of sodium எடுத்துட்டீங்கன்னா that is called 1 mole. 1 mole எத்தனை ஆட்டம் இருக்கும்? உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன். 6.023 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்கிறதா 1 mole. So ஒரு ஆட்டம் இல்ல. So per mole சொல்லும்போது கிலோ ஜூல் per mole. இதுவே சார் இண்டிவிஜுவல் ஆட்டம் இத நீங்க என்ன பண்ணலாம்? 6.023 into 10 power 23 டிவைட் பண்ணீங்கன்னா ரொம்ப குறைவான அமௌண்ட் கிடைக்கும். அதை எப்படி சொல்லலாம்னா எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம். ஸோ இது பெர் மோல்க்கு சொல்லும் பொழுது கிலோ ஜூல்ல சொல்லலாம். பெர் ஆட்டம் சொல்லும் போது கம்ஃபர்டபுளா சொல்றதுக்கு எலக்ட்ரான் வோல்ட் யூஸ் பண்றோம். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. நம்ம புக்ல பார்த்தோம்னா சும்மா இதை இல்லுஸ்ட்ரேட் பண்றாங்க. M அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் சும்மா படிச்சு பாருங்க. கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு. இதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கணும். அதனால பிளஸ் அயனைசேஷன் எனர்ஜி gives என்ன கிடைக்கும் நமக்கு? M plus gaseous state plus 1 electron அப்படிங்கிறோம். ஸோ இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. இதில் கிலோ ஜூல் பெர் மோல் ஆர் எலக்ட்ரான் மோல் பெர் ஆட்டம் சொல்லலாம். இதை IE1 அப்படின்னு போடுவாங்க. நான் என்னன்னு சொல்றேன். ஸோ இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜின்னு ஒரு விஷயம் சொல்றோம். இதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ன நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நியூட்ரல் ஆட்டம்ல இருந்து we remove 1 electron. Once we remove an electron, the atom becomes monopositive ion. இப்போ இந்த monopositive ion எங்கிட்ட இருக்கு இல்லைங்களா? இதுல இருந்து if I want to remove one more electron எடுத்தாச்சுன்னா என்ன கிடைக்கும்? I will get a dipositive ion. So இதுக்கும் என்ன பண்ணணும்? Definitely we have to give energy. அந்த எனர்ஜி என்னதான் சொல்லணும்? அயனைசேஷன் எனர்ஜி. பட் இட் இஸ் கால்ட் தி செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா இப்படி சொல்லலாம். தி எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் 1 electron from a monopositive gaseous atom to get a dipositive gaseous atom. இதுவும் கிலோ ஜூல் பெர் மோல் தான். ஸோ இதே நீங்க டை பாசிட்டிவ்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரான் எடுத்தா ட்ரை பாசிட்டிவ். அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஸோ IE1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இது போல இதான் சக்சஸிவ்னு சொல்றது. அடுத்தடுத்து we can remove. ஸோ இதுதான் சக்சஸிவ்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலா இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, சரி நீங்க சோடியமே கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். சோடியம் எடுத்தோம்னா 281 ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியாச்சு. 28 ஸ்டெபிலிட்டி வந்தாச்சு. ஸோ Na+ல போய் இன்னொரு எலக்ட்ரான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த ரிமூவல் ஆஃப் திஸ் எலக்ட்ரான் இஸ் ஃபேவரபிள், இஸ் லைக்ட் பை சோடியம் பிகாஸ் இட் கெட்ஸ் ஸ்டெபிலிட்டி. பட் ஒன்ஸ் இந்த 28 வந்த உடனே இட்ஸ் ஸ்டேபிள். இப்போ இதில் எலக்ட்ரான் நீங்க எடுக்க போனீங்கன்னா இதனுடைய ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்றோம். யாருடைய ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணோம்னாலும் ஒத்துக்காது. ஸோ இப்போ இதில் நீங்கள் இன்னொரு எலக்ட்ரான் எடுக்கணும்னு சொன்னால் ஈஸியா, வெரி டிஃபிகல்ட். ஒரு விஷயம் ஸ்டெபிலிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்டர்ப் பண்ணுறோம். அதனால இந்த எலக்ட்ரானை விட அது சீக்கிரம். ஸோ வி ஹேவ் டு கிவ் மோர் எனர்ஜி. இன்னொரு விஷயம், சரி முதல்ல எத்தனை புரோட்டான் இருந்தது இந்த சோடியம்லே? 11 புரோட்டான் 11 எலக்ட்ரான். So the nuclear attraction over the electron balanced இருக்கும். But positive ion, monopositive ionல Na+ல நியூக்ளியஸ்ல சார்ஜ் அதேதான். எலக்ட்ரானுடைய நம்பர் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. less number of electron, more positive charge. அப்ப என்ன ஆகும்? The nuclear attraction over the electron increases. Effective nuclear charge நான் போன வீடியோஸ்ல சொன்னது. effective nuclear charge இங்க இருக்கிறத விட இங்க அதிகமா அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் மேல. அப்ப அந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது என்ன? டஃப். ஸோ அதனால சக்சஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்னா ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த ப்ரீவியஸ் லோயர் எனர்ஜின்னு சொல்லலாம். தட் இஸ் IE1 இஸ் லெஸ் தேன் IE2 தேன் IE3. இதை புரிஞ்சுக்கோங்க.
இது வந்து 1 மார்க்ல கேட்கலாம். ஸோ இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ நம்ம இதனுடைய ட்ரெண்ட், அதுதான் நம்மளுடைய மெயின் வேலை. ட்ரெண்ட்னா பீரியட்ல எப்படி, குரூப்ல எப்படி. பொதுவாக குரூப்ல பீரியட்ல நம்ம அந்த ட்ரெண்ட் வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர். ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேள்விப்பட்டோம் நம்ம, பீரியட் வைஸ் டிக்ரீசஸ், குரூப் வைஸ் இன்க்ரீசஸ். இந்த ரெண்டும் சேம் ட்ரெண்ட். இனி வரக்கூடிய மூணும் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். காரணம் இதே ரேடியஸ் தான். சரி, நான் இந்த பீரியட்ஸ் இதில் எடுத்துக்கிறேன். பீரியட்னு சொல்லும் பொழுது say you can consider the second period. ஏன்னா ஃபர்ஸ்ட் பீரியட்ல we have only 2 elements. கம்பேர் பண்ண நமக்கு அது ரொம்ப தெளிவா இருக்காது. செகண்ட் பீரியட்ல என்ன இருக்கு, லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். அட்டாமிக் நம்பர் 3 to 10 செகண்ட் பீரியட். ஸோ எந்த பீரியட் எடுத்தாலும் சரி, along the period ionization energy increases from left to right. Radius என்ன சொல்றோம் நம்ம, decreases. ஆனா ionization energy என்ன ஆகும்னா increases. ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கே தெரியும். As we move from left to right, as atomic number increases, என்ன ஆகும், radius decreases. இதுக்கு ரீசன் போன வீடியோல சொன்னேன். லித்தியத்தோட பெரிலியத்தோட ரேடியஸ் இஸ் லெஸ். என்ன ரீசன், நமக்கு இந்த ஆட்டம் பார்த்தோம்னா இதுல 3 புரோட்டான், 3 எலக்ட்ரான்ஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் இங்க, 1 இங்க. அடுத்ததுல வந்தோம்னா 4 புரோட்டான்ஸ், ஃபர்ஸ்ட் ஷெல் சேம், செகண்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்க along the period என்ன ஆகும், நியூக்ளியர் சார்ஜ் increases, additional electrons are added in the same shell. அப்போ the nuclear attraction இங்க ஒரு இடத்துல இங்க 2, அடுத்ததுல 3, 4, 5. அப்போ nuclear attraction on the valence shell goes on increasing because of the increased nuclear charge. Attraction increase ஆச்சுன்னா radius reduces. So அதனால radius decreases. Radius decrease ஆகிறதும் main reason for the increase in the ionization energy. நீங்களே நினைச்சு பாருங்க, ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும்போது லாஸ்ட் ஷெல் என்னாச்சு, மூவ்ஸ் இன்வர்ட். அப்ப என்ன ஆகும், the distance between the, that is radius, distance between the nucleus and the valence electron decreases. Decrease-னா coming closer னா attractive force increase ஆகும். more attractive force-ல இருக்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு we have to give more energy. So லித்தியத்தை விட பெரிலியத்துல attractive force over the electron greater because of nuclear charge. அப்ப இதுல இருக்க எலக்ட்ரான் எடுக்கிறத விட இதுல இருக்க எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு we have to give more energy. அடுத்தது இன்னும் அதிகம். அடுத்து so radius decrease ஆயிட்டே வரும்போது the attractive force over the valence electron goes on increasing, so ionization energy increases. இது வந்து general trend, but there are some exceptions. So for example, lithium எடுக்கிறேன், அதனுடைய electronic structure வந்து 1s2 2s1. removal of this electron is most favorable. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இது எடுக்கிற ஸ்டெபிலிட்டி வருது 1s2 helium மாதிரி. பெரிலியம் எடுக்கிறேன் 1s2 2s2 ஸ்டேபிள். அது மட்டும் இல்லாம இப்படி போனா என்ன இன்க்ரீசஸ். ஸோ ஸ்டேபிளா இருக்கிறதுல எடுக்கிறது கஷ்டம், மோர் எனர்ஜி கொடுக்கணும். இன்னொன்று ரேடியஸ் டிக்ரீசஸ். ஸோ இது ஆஸ் எக்ஸ்பெக்டட் லித்தியத்திலிருந்து பெரிலியம் போகும்பொழுது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். போரான் வரும்பொழுது அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். பட் இது பேர் அனாமலஸ் பிஹேவியர் பேர், டிக்ரீஸ் ஆகுது. 2 மார்க்ல क्वेश्चन கேட்போம். Ionization energy of boron is less than that of beryllium. Why? Or compare the ionization energy of beryllium and boron அப்படின்னு ஒரு அழகான ஒரு क्वेश्चन கேட்பாங்க. இதுல என்ன ரீசன் பார்த்தோம்னா முதல்ல எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பெரிலியம் 1s2 2s2. போரான் எடுத்தீங்கன்னா so this is beryllium. போரான் எடுத்தீங்கன்னா 1s2 2s2 2p1. of course நியூக்ளியர் சார்ஜ் இதுல இன்க்ரீஸ் ஆகுது. அவுட்டர் மோஸ்ட் ஷெல் மேல நியூக்ளியர் அட்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். பட் 2-3 ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். இதுல பாருங்க, இதுல ரிமூவல் ஆஃப் an electron leads to unstable arrangement. stability டிஸ்டர்ப் ஆகும் இதுல பெரிலியத்துல. so removal of electron is tough, requires more energy.
But if you remove an electron from boron can electronic structure 1s2, 1s2, 2s2, 2p1. If you remove this electron, boron gets stability because of completely filled orbitals like beryllium. So removal வந்து இங்க favorable, removal வந்து unfavorable in beryllium. அதனால removal of one electron in the p1 subshell leads to completely filled orbital arrangement which is more stable. So this possesses less energy. இது வந்து favorable. அதனால ஈஸியா லூஸ் பண்ணும். பட் அடுத்து வரும்பொழுது போரான் எடுத்து கார்பன் 2p2 increases, நைட்ரஜன் இந்த நைட்ரஜன் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணி கேட்பாங்க क्वेश्चन. இதுவும் இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 சொல்லும்போது நைட்ரஜன் இஸ் 1s2, 2s2, 2p3. இப்போ இதுல கார்பனோட நைட்ரஜன் வந்து அதிகம் தான். நியூக்ளியர் சார்ஜ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரேடியஸ் எல்லாம். ஆக்சிஜன் வந்தீங்கன்னா 1s2, 2s2, 2p4. நைட்ரஜனை விட ஆக்சிஜனுக்கு எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். ஆனா இதை விட அன்எக்ஸ்பெக்டட்லி இது லெஸ். ஏன் கேள்வி கேட்பாங்க. பெரிலியம் போரானை கம்பேர் பண்ற மாதிரி நைட்ரஜன் ஆக்சிஜன். ரீசன் நான் உங்களுக்கு போன லெசன்ல சொல்லி கொடுத்தேன். இதுல 1s2 completely filled, 2s2 completely filled, p3 அப்படிங்கிறது எப்படி பார்த்தோம்னா எக்ஸாக்ட்லி half filled. எதெல்லாம் ஸ்டேபிள்? p ல 6 இருந்தா மோஸ்ட் ஸ்டேபிள், இல்லைன்னா half filled இருந்தாலும் ஸ்டேபிள். ஸோ இட் இஸ் half filled. ஆச்சா, இங்க வந்தோம்னா ஆக்சிஜன் எப்படி இருக்கு அப்படின்னா 1, 2, 3, 4. If you remove one electron from oxygen, it attains the stable arrangement in the p subshell. Half filled வந்துடும். ஸோ இது எடுத்தா ஸ்டெபிலிட்டி டிஸ்டர்ப், இதுல எலக்ட்ரான் எடுத்தா ஸ்டெபிலிட்டி வர்றது. அப்போ திஸ் இஸ் ஃபேவரபிள் ஃபார் ஆக்சிஜன். அதனால இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் எடுக்கிறது வந்து ஈஸியா தேன் நைட்ரஜன். ஸோ இட்ஸ் அயனைசேஷன் எனர்ஜி லெஸ். ஸோ இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ண சொல்லலாம், பெரிலியம் போரான் கம்பேர் பண்ண சொல்லலாம். அல்லது ரீசன் பெரிலியத்தோட போரானுக்கு ஏன் குறைச்சல், நைட்ரஜனோட ஆக்சிஜனுக்கு ஏன் அயனைசேஷன் எனர்ஜி குறைச்சல், இந்த ரெண்டுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ளூரின் நியான்ல எடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா 2,8 completely filled, 1s2, 2s2, 2p6, very high ionization energy. ஸோ இது வந்து இதுல பீரியட்ஸ்ல குரூப்ஸ் வந்தோம்னா இது உங்க நீங்க எதிர்பார்த்தா குரூப் அப்படின்னு வரும்பொழுது சரி நீங்க எதிர்வாங்க லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். இதுல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,1, இதுல 2,8,1, இதுல 2,8,8,1, இதுல 2,8,18,8,1. பார்க்கும்போது தெரியுது இதுல இந்த நியூக்ளியஸ்ல இருந்து நியரஸ்ட், நியூக்ளியஸ்ல இருந்து ஸ்லைட்லி ஃபார் அவே, நியூக்ளியஸ்ல இருந்து இன்னும் அதிகம், நியூக்ளியஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னு கேட்டோம்னா டிக்ரீசஸ், தூரமா போகுது. பக்கத்துல தூரம் தூரம் தூரம். அப்ப இதுல வரும்போது 6th ஷெல், 7th ஷெல். அதனால ரிமூவல் ஆஃப் திஸ் எலக்ட்ரான் ஈஸியர், திஸ் இஸ் ஈஸியஸ்ட், இது ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட், ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப என்ன ஆகிட்டே போகும்? டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா டிக்ரீசஸ், along the period increases, down the group decreases. ஞாபகம் வச்சுங்க. ரீசன் வந்து the radius increases, nuclear attraction on the valence electron goes on decreasing. இன்னொரு விஷயம் இருக்கு, ஷீல்டிங் எஃபெக்ட். போன வீடியோல சொன்ன ஷீல்டிங்னா இதுல நியூக்ளியஸ இந்த இன்னர் ஷெல்ல இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் ஷீல்ட் பண்ணுது. அப்போ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொஞ்சம் குறையும். இங்க 10 எலக்ட்ரான் ஷீல்ட் பண்ணுது, இங்க 18 எலக்ட்ரான் ஷீல்ட் பண்ணுது. இங்க எத்தனை நினைச்சு பாருங்க, நிறைய எலக்ட்ரான் ஷீல்ட் பண்ணும். அப்போ இங்க 18 இங்க வரும்போது 18 + 18 36 எலக்ட்ரான் ஷீல்ட் பண்ணும் நியூக்ளியஸ்ல இருந்து. ஸோ இங்க ஷீல்டிங் எஃபெக்ட் இஸ் ஸ்மால், ஹை, ஹையஸ்ட், வெரி வெரி ஹை. அப்போ ஷீல்டிங் எஃபெக்ட்னால இந்த எலக்ட்ரான் ஷீல்டட் ஃப்ரம் தி நியூக்ளியஸ் வெரி மச் போது எனர்ஜி ரிக்வயர்ட் இஸ் வெரி ஸ்மால், ஈஸியாக எடுத்துடலாம். அதனால இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி சொல்லலாம் நம்ம.
இந்த எனர்ஜிஸை கிலோ ஜூல் பெர் மோல் அல்லது எலக்ட்ரான் வோல் பெர் ஆட்டம் சொல்லலாம். இந்த சக்சஸிவ்ல வரும்போது ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் அதிகம், செகண்டை விட தேர்டு ஃபோர்த்தெல்லாம் அதிகம், இன்க்ரீசிங். ரீசன் பார்த்துக்கோங்க. குரூப்ல பீரியட்ல அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ், குரூப்ல டிக்ரீசஸ். வித் ரீசனோட படிச்சுக்கோங்க. இந்த அனாமலஸ் பிஹேவியர் வெளியும் போறோம் நைட்ரஜன் ஆக்சிஜன் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் அயனைசேஷன் எனர்ஜி. அடிக்கடி அடுத்தடுத்த லெசன் 12th வரும். So this is about ionization energy. Thank you.